Assalamualaikum viewers, welcome to Tamil Queens. இந்த வீடியோல கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு சேர்ந்த சுவையான மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் குயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானத்தோட முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது. லைட்டான சூட்லேயே முந்திரியை போட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதை லாஸ்ட்ல போட்டுக்கலாம். தாளிப்பதற்கு அதே எண்ணெயிலே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடிச்ச பிறகு தான் காஞ்ச மிளகாய் போடணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. 2 காஞ்ச மிளகாவை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு கருவேப்பிலைய கிள்ளி போட்டுக்கிறேன். அதையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லயே வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மாங்காவை தோல் எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்கால மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். மூடியை போட்டு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா இப்போ 10 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ மாங்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த பதத்துல தான் மாங்காய் நல்லா வேகணும். நம்ம வெல்லத்தை துருவி வச்சுக்கிறேன். 1 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகு கரையிற அளவுக்கு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துல நம்ம பொரிச்சு வச்சுக்கிற முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்ப மாங்காய் பச்சடியை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய மாங்காய் பச்சடி ரெடி. அடுத்து ஒரு சூப்பரான சமையல்ல சந்திக்கிறேன். மறக்காம நீங்க தமிழ் குயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Every single day